திருதிய விரையாதிபதியாகிய புதனும் 9ல உட்கார்ந்து சனி சாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பல பேருக்கு எப்படி என்ன இருக்கும்னா, இந்த ஊர்ல இருக்கலாமா, இல்ல வேற எங்கேயாவது போயிடலாமா, கடன்காரன் நம்மளை படுத்துறவாள்ல தலைமறைவா போயிடலாமா, யார்கிட்டையும் சொல்லிக்காம பிரியாம வெளியே போயிடலாமா, ஏன்னா இப்படி ஒரு மனநிலையெல்லாம் இவங்களுக்கு கடகத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கிரக நிலையில அவங்களுக்கு அப்படி இருக்கு, நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இப்ப பராப வருடத்தினுடைய தொடக்கத்திலையும் இது எப்பயுமே சூரியன் வந்து அசுபதியில தான் வந்து நிற்பார், அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஆனா சுகலாபாதிபதி சுக்கிரன் போய் அப்படியே கடகத்துக்கு 10ல உட்கார்ந்துருக்கிறார். இந்த இது ஒண்ணுதான், இந்த சுக்கிரனையும் சூரியனை வச்சுதான் நம்ம இப்போ வண்டி ஓட்ட வேண்டியது. ஆனால் இரவு பகல் பாராது தன் உழைப்பை சிந்தக்கூடிய அற்புத ஆற்றல் உடைய மனிதர்கள் யாருன்னா கடகத்துல பிறந்தவன் தான். இலக்குகளை நோக்கி பயணம் திட்டமிட்டு தன்னுடைய பயணத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவங்க கடக லக்கணத்துக்காரங்க தான். ஆனா ஜூன் மாசம் குரு லக்கணத்துக்கு கடகத்துக்கு வந்துருவார். பாக்கியாதிபதி ஆகிய குரு லக்கணத்தில் உச்சம் பெற்று அப்படியே பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு. அங்க யார் இருக்கா? சப்தம அட்டமாதிபதி ஆகிய சனியும் செவ்வாயும் திருதிய விரையாதிபதி இருக்கிறாங்க. அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே பூ போல மாறும். இறைவன் பாருங்க உங்களை அவ்வளவு அழகா சமாளிக்க வைப்பான். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கணும், அவன் கொடுக்கல அப்படின்னா போன ஜென்மத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் நினைச்சுக்க வேண்டியதான். ஆனால் இந்த ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறது, அது காலவசனுக்கு 11ஆம் இடம் என்பதால் அந்யோன்யம் இல்லாத ஆள்கிட்ட நீங்க பண வரவு செலவு பண்றது தப்பு. புதிய நண்பர்கள் எல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப வந்து இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, அதாவது மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே, ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் வந்து சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு
அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் பராபவ வருடத்தின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, பராபவ வருடம். இதுல செவ்வாய்க்கிழமை தான் இந்த வருடம் பிறக்கிறது. சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இப்போ குறிப்பா கடகத்துல பிறந்தவங்க தான், ராசி லக்கணத்துல பிறந்தவங்க, ஏதோ எல்லாரும் கஷ்டப்படாதவங்க மாதிரி இவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறது மாதிரியுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்புறது நல்லதுதான், நான் அதை குறை சொல்லலை. கிரக நிலையில் அவங்களுக்கு பூராமே என்ன செஞ்சு மாறி அமர்ந்துடுச்சு. அட்டமத்து சனியெல்லாம் கழிச்சு இப்ப அதில் விட குரு 12ல் போய் உட்கார்ந்து, ராகு 8ல் உட்கார்ந்து, இப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல பலனை சொன்னோம்னு வைங்க, நம்மளை சங்க கடிச்சிருவாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இறையருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கடகம் என்பது ஓடுகின்ற நதி நீர், அதாவது ஒரு ஆறு, நதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது மாதிரி நதி, ஆறு, கால்வாய், கணவாய், வாய்க்கால், இது போல தண்ணி ஓடுற இடம். அவன் தகுதி தந்தாப்புல அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இரவு பகல் பாராது தன் உழைப்பை சிந்தக்கூடிய அற்புத ஆற்றல் உடைய மனிதர்கள் யாருன்னா கடகத்துல பிறந்தவன் தான். இலக்குகளை நோக்கி பயணம் திட்டமிட்டு தன்னுடைய பயணத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவும் கடக லக்கணத்துக்காரங்க தான். பட் இந்த பராபவ வருடம் சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. ராகு 8ல். 8ஆம் இடம்னே நம்ம என்ன சொல்றோம்? ராகு ஏற்கனவே 8ல் தான் இருக்காரு. அவர் சுயசாரத்தில் இருக்காரு. 6க்குடைய குரு பாக்கியாதிபதியாகி 12ல் போய் உட்கார்ந்துருக்காரு குரு. சப்தமா அட்டமாதிபதியாகி சனி 9ல் போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப 10ஆவதுக்கு யோகாதிபதி செவ்வாயும் சனியோடு சேர்ந்து அப்படியே 9ல் போய் உட்கார்ந்துக்கிட்டார். திருதிய விரையாதிபதியாகிய புதனும் 9ல் உட்கார்ந்து சனி சாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பல பேருக்கு எப்படி என்ன இருக்கும்னா, இந்த ஊர்ல இருக்கலாமா, இல்ல வேற எங்கேயாவது போயிடலாமா, கடன்காரன் நம்மளை படுத்துறவாறுல தலைமறைவா போயிடலாமா, யார்கிட்டையும் சொல்லிக்காம புரியாம வெளியே போயிடலாமா, ஏன்னா இப்படி ஒரு மனநிலையெல்லாம் இவங்களுக்கு கடகத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கிரக நிலையில அவங்களுக்கு அப்படி இருக்கு. நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சரி, இங்கிட்டு ஏதாவது ஒரு காசு பணம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா, இந்த 2ல் கேது உட்கார்ந்துருக்குல்ல, அது கொடுத்த உடனே சேதப்படுத்திடுது. இப்ப பராபவ வருடத்தினுடைய தொடக்கத்திலையும் இது எப்பயுமே சூரியன் ஆஸ்பத்திரியில தான் நிற்பார். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஆனா சுகலாபாதிபதி சுக்கிரன் போய் அப்படியே கடகத்துக்கு 10ல் உட்கார்ந்துருக்கிறார். இது ஒண்ணுதான், இந்த சுக்கிரனையும் சூரியனை வச்சுதான் நம்ம இப்போ வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. இதுல என்ன நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் சார்? தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா ராகு 8ல் இருந்தா என்ன நடக்கும்னா, நம்ம பாக்கெட்ல இருக்க பணத்தை கேட்காமையே கையை விட்டு எடுத்துட்டு போறதுக்கு தான் ஆள் வருவாங்க. நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தன் கூட இப்ப இருக்க மாட்டான். நல்லா தீர்மானமா வச்சுக்கோங்க. பிழிஞ்சு எந்திரிச்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் மனசுக்குள்ள திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும். இது பய உணர்வு இல்லை. இன்னைக்கு எப்படி சமாளிக்கிறது, இப்படி ஒரு மனப்போக்கு சார். ஆனாலும் இறைவன் பாருங்க, உங்களை அவ்வளவு அழகா சமாளிக்க வைப்பான். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
நாம ஒருத்தனுக்கு பணம் கொடுக்குறோம், அவன் கொடுக்கல அப்படின்னா போன ஜென்மத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் நினைச்சுக்க வேண்டியதான். ஆனால் இந்த ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அது காலவசனுக்கு 11ஆம் இடம் என்பதால் அந்யோன்யம் இல்லாத ஆள்கிட்ட நீங்க பண வரவு செலவு பண்றது தப்பு. புதிய நண்பர்கள் எல்லாம் நம்பாதீங்க. அதாவது நட்பு மூலமா தான் பெரிய இழப்பே இருக்கு. ஆசைப்பட்டு பணத்தை எதுலையாவது விட்டுட்டு ஏமாந்துறாங்க. இதெல்லாம் இது இப்போ உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த 12 இருக்கக்கூடிய குரு தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஜூன் மாசம் குரு லக்கணத்துக்கு கடகத்துக்கு வந்துருவார். பாக்கியாதிபதி ஆகிய குரு லக்கணத்தில் உச்சம் பெற்று அப்படியே பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு. அங்க யார் இருக்கா? சப்தமா 8ஆம் ஆகிய சனியும் செவ்வாயும் திருதிய விரையாதிபதி இருக்கிறாங்க. அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே பூ போல மாறும். குரு பார்வை பெற்ற உடனேயே அந்த இறுக்கங்கள், கஷ்டங்கள், தேவையில்லாத சங்கடங்கள் அனைத்தையும் இந்த குரு என்ன செய்வாரு? அப்படியே மாத்துறாரு. அப்ப அது ஒரு நமக்கு ஒரு பிளஸ். அப்ப எதை பிடிச்சு கொப்பை ஏறுறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல தனஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அந்த மேசத்துல கேதுவோட சாதத்தில் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு வழிபாடு. மற்றபடி நம்ம சுகமேன்மையெல்லாம் எந்த இடத்துலயும் குறைக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குமே ஒழிய நம்ம இருக்கிறதுக்கு வீடோ வண்டி வாகனமோ வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நல்ல சுகபோகியா தான் இருக்கோம். பொருளாதார சேதங்கள் நிறைய நடந்துருச்சு இந்த 1.5 வருஷத்துல. பரவாயில்ல, அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனால் இந்த 5-10 யோகாதிபதி போய் 9ஆம் இடத்துல போய் சனிசாரம் பெற்றிருப்பதால் முடிஞ்சா நீங்க பட்டீஸ்வரம் ஒரு அற்புதமான பிளேஸ். பட்டீஸ்வரத்துல போய் துர்க்கையும் வழிபட்டுட்டு அங்க உள்ள பைரவர் இருப்பாரு, அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாமே விலகிவிடும். எல்லாம் விலகிடும். அதுல திருதிய விரையாதிபதி 3 புதன் நீச்சமாயி சனிசாரம். சின்ன ஒரு வேலை எடுத்தாலும் தெண்ட செலவு இல்லாம நமக்கு ஒருபோதும் நடக்காது. அப்படித்தான் இருக்கு. அப்ப ஜூனுக்கு மேல அந்த குரு பார்வையில தான் அது கொஞ்சம் மாறும். அப்ப இதை நீங்க கவனத்துல வச்சு கொஞ்சம் செயல்படணும். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும். இப்ப இதுல இன்னும் ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, இப்ப அடுத்த ராகு பயிற்சியும் நமக்கு வந்துடும். இந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்தா கூட அவர் அவிட்ட நட்சத்திரத்துல இறங்கணும்னு பாருங்க. கடக லக்கணத்துல, அதாவது சூரியனை கண்ட பனி போல் எல்லா கஷ்டமும் விலக ஆரம்பிச்சிடும். எப்ப இந்த ராகு பயிற்சி வரும், ராகு அவிட்டத்துக்குள்ள ஏறுவார். அவர் கும்பத்திலேயே அவிட்டத்துல ஏறும்போதே உங்க கஷ்டங்கள்லாம் மாறிடும். காரணம் என்ன? இப்ப பல பிள்ளைகள் கடகலக்கணத்துல பிறந்த பிள்ளைகள் உயர்கல்வி என்ன எடுக்கணும்னு சொல்லி தகட்டலா தான் இருக்கு. பெற்றவங்க இந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம்ன்ற ஒரு புலம்பலும் அதுல இருக்கு, தெரியுது. ஏன்னா செவ்வாய் 9ல போய் புத்தர் ஸ்தானாதிபதி 9ல போய் சனிசாரத்துல வாங்கிட்டாரே, பிள்ளை என்ன எடுக்கணும்னு படிக்கணும்னு அதுகளுக்கும் ஒரு புரியல. பெற்றவங்க அதை என்ன படிக்க வைக்கிறது, எப்படி காசு பணத்தை செலவழிக்க போறோம்னு இவங்களும் நமக்கும் தெரியல. இப்படி ஒரு இறுக்கத்துல இருக்கும்போதுதான் இந்த பட்டீஸ்வரத்தினுடைய போய் அந்த பைரவ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய எஜுகேஷன் சரி, பிள்ளைகளுக்கு நீங்க செலவழிக்க வேண்டிய பொருளாதாரம் சரி, இறைவன் அருளால் ஏதேனும் ஒரு வழிகளில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நல்லா கவனிங்க. சில இடத்துல என்ன நடக்கும்? குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமே, சுப செலவு பண்ணணுமே, வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கே, இதெல்லாம் யோசனை பண்ணி செய்வோம். அதனால செவ்வாய் சனிசாரத்தில் இருக்கு. கொஞ்சம் தடங்கள் ஆனால் நல்லபடியா கிராண்டா நடக்கும். அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பயிற்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான பயிற்சி. அதை விட என்னன்னா, ராகு அவிட்டத்துக்குள்ள வந்தோடனே உங்க கஷ்டமெல்லாம் நீங்கும். அப்ப ராகு அவிட்டத்துக்குள்ள வந்தோடனே நம்ம ஒரு விஷயம் செய்யணும். ஏன்னா இந்த பராபவ வருடத்தினுடைய நட்சத்திரநாதன் யாருன்னா ராகு. அவர் உங்களை வழி நடத்தும் போது அவிட்டத்துக்குள்ள வந்துட்டாரா, வந்த உடனே நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. கரூர் பக்கத்துல கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா அங்க போங்க, மகுடேஸ்வரர் சுயம்பு அற்புதமான சக்தி பெற்ற அந்த மகுடேஸ்வரர் இருப்பார். வடிவுடை நாயகி இருப்பா, அவளையும் நல்லா கும்பிடுங்க. அவெல்லாம் வடிவுடை நாயகியெல்லாம் அதாவது இரக்கத்தின் உச்சம். அதுக்கு பின்னாடி வன்னி மரம் இருக்கு. அந்த வன்னி மரத்தை போய் அப்படியே ஒரு 18 சுத்திட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போங்க, சுத்திட்டு வாங்க. பக்கத்துல வீரநாராயண பெருமாள், மகாலட்சுமி, ஆஞ்சநேயர் இருப்பாங்க, கும்பிடுங்க.
போயிட்டு வந்தோம்னு பாருங்களேன், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும். அப்ப கடகத்துல பிறந்திருக்கோம். பாக்கியாதிபதி குரு வர்றாரு, ஜூன் மாசம் வர்றாரு. மிகப்பெரிய நன்மை நடக்கும். நல்லவர்கள் ஒன்று சேர்வார்கள். நல்லவர்களாக நமக்கு துணை புரிவார்கள். ஏன்னா இதெல்லாம் இருக்கு. தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். அதே மாதிரி ராகு அந்த நட்சத்திரத்தினுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்த உடனே கஷ்டங்களை எல்லாம் போக்கிடுவார். அப்ப செய்தொழில் மேன்மையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, சற்று அதாவது எதையும் பெருசுபடுத்திக்க வேண்டாம். எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் பூராமே அனைத்தும் தாமதமாகும். அதனால எக்ஸ்பெக்டேஷனே வேண்டாம். காலையில் நம்ம வேலையை பார்க்க போவோம். இறைவன் நமக்கு கொடுக்கறத கொடுக்கட்டும்னு நினைச்சு பாருங்களேன், கொடுக்கும். இப்ப 5-10 செவ்வாய் லக்கணத்துக்கு ராசியில 9 உட்கார்ந்து 4ஆம் பார்வையா 12 இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். அப்ப குரு யாரு? கடகத்துக்கு 6 9 இப்ப உத்தியோகத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்? முயற்சி, வெளிநாடு போறதுக்காக முயற்சி பண்றோம். ஆனா செவ்வாய் சனிசாரம், சனி 8ஆம் அப்ப பணத்தை கொடுத்து வெளிநாடு கூட்டிட்டு போற மாதிரி சூழல்ல இருந்துச்சுன்னா ஒரு காலம் அதுக்கு உடன்பட்டுறாங்க. பணத்தை கட்டியெல்லாம் ஃபாரின் போகாதீங்க. ஏன்னா செவ்வாய் சனிசாரம். அங்க போனோடனே நீங்க எதிர்பார்த்த நிலை இருக்காது. குரு பயிற்சிக்கு பின்னாடி இந்த சூழல் இருக்கு. ஆனா கவனமா வெளிநாடு போங்க. வெளிநாடு போறது நான் குறை சொல்லலை. ஆனா அங்க சில சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த சூழ்நிலை இருக்கணும் இல்லையா? அதனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கூட்டு தொழிலெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இருக்கிற வேலை சிறப்பா பாருங்க. எல்லாம் யாரையும் நம்ம பகிச்சுக்க வேண்டாம். ஏன்னா குடும்பத்திலே பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய சர்ச்சை நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இதையெல்லாம் இந்த பராபவ வருடத்துல ராகு பயிற்சியானவுடனே எல்லாமே மாறும். அதனால பொறுமையும் நிதானமும் கொண்டு நீங்கள் செயல்பட்டு நான் சொன்ன வழிபாட்டை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை என்பது வசந்தமாகும் என்பதில் மாற்றமில்லை. நண்பர்களே, வாழ்த்துக்கள்.